மார்க்கெட் ப்ரைஸ் பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர் ரிட்டர்ன். இப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம். அதாவது மார்க்கெட் எப்போதுமே கரண்ட் ப்ரைஸில் இருக்காது, ஃபியூச்சர் பேஸில் தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அல்லது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நல்லா போகும் அப்படின்னு நினச்சா அந்த ரேட்டை இப்போவே கொடுக்க மார்க்கெட் தயாராகிடும். இப்போது நம்ம ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கோம், அந்த இடத்து பக்கத்தில் ஏர்போர்ட் வரப்போகுது அப்படிங்காங்க. அந்த இடத்து பக்கத்தில் ஏர்போர்ட், நம்ம இருக்க இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வர்றதுக்கு முன்னால் அந்த ரேட்டை வந்து ஒரு செட்டு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அதை 1 லட்ச ரூபாங்கிறத 10 லட்சம்னு டக்குன்னு மாறிடும். ஏன் மாறுது? இன்னும் ஏர்போர்ட்டே வரலை, ஏர்போர்ட்டை கட்டி முடிக்க ஒரு 5 வருஷம் ஆகும் அப்படி வச்சுக்கிடுவோம். ஏர்போர்ட்டை கட்டி முடிக்க இன்னும் 5 வருஷம் இருக்கும்போது 1 லட்ச ரூபா அந்த பிளாட்டோட மதிப்பு 10 லட்ச ரூபான்னு மாறிட்டு, ஒரு சென்ட் வந்து 10 லட்ச ரூபான்னு மாறிடும். அப்படியே மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் கரண்ட் இருக்கும். இப்போ நம்ம கொடுத்த ஷேர் வாங்குகிற ப்ரைஸ் வந்து கரண்ட் ப்ரைஸ் இல்லை, அது ஃப்யூச்சரை எக்ஸ்பிரேஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய விலை. இது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஒரு கால்குலேஷனோட பார்ப்போம். இப்போ ஒரு ஷேர் ப்ரைஸ், ஒரு ஷேர் வந்து ஒரு கம்பெனி வந்து புதுசாக ஷேர் எடுத்து 100 ரூபான்னு வச்சுக்கிடுவோம். 100 ரூபா அந்த ஷேரோடைய வேல்யூ. ஐபிஓ வருதுன்னு கூட வச்சுக்கிடுவோம். அது 100 ரூபா. 3 வருஷத்துக்கு அந்த கம்பெனி வந்து கட்டி முடிச்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் முடிஞ்சு அது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அது 3 வருஷத்துக்கு ஷேர் வந்து ரிட்டர்னே கொடுக்காது, 0 ரிட்டர்ன். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து 0 தான். ஏர்னிங் பேசிஸ் வந்து 0 தான் கொடுக்கும். ஆனால் அந்த ஷேரை மக்கள் நினச்சிவாங்கன்னா, இப்போ வந்து 1582 ரூபாய்க்கு வாங்குவோம், 1552 ரூபாய்க்கு வாங்குவோம். ஏன் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு எக்ஸ்பெக்டட் 4ஆவது வருஷத்தில் ஒரு 15 ரூபா கிடைக்கும், 5ஆவது வருஷம் 20 ரூபா கிடைக்கும், 6ஆவது வருஷத்துக்கு அப்புறம் 25 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, 6ஆவது வருஷத்துக்கு அப்புறம் 25 ரூபா கிடைக்கும், ஏர்னிங் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் வேல்யூ அதே 100 ரூபா இருக்கும். இப்போது அவங்க கால்குலேட் பண்ணி பார்க்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்தில் அவனுக்கு 110% கிடைக்கும். 110% ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம போட்ட ரூபாயும் சேர்த்து 210, 100 ரூபாயும் சேர்த்திங்கன்னா 210 ரூபா. அது நம்ம விற்றோம்னா, ஒரு 8 வருஷம் கழிச்சு விற்றோம்னா, அது வந்து 8 வருஷத்தில் விற்றோம்னா அது வந்து 210 ரூபா கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போது இதில் இது வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்து ஒரு எஃப்ஐஎஸ் இருந்துச்சுன்னா 1% ரிட்டர்ன் கிடைச்சா கூட போதும்னு நினைப்பாங்க. 1% ரிட்டர்ன் கிடைச்சா கூட போதும்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து அதை 1582 ரூபா 19 பைசாவுக்கு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட 8 வருஷம் முடிவில் வந்து இந்த 210 ரூபா ப்ளஸ் அவங்க போட்ட அந்த ரூபாயும் சேர்த்து கிடச்சிடும். அதாவது இந்த 25 ப்ளஸ் இது சேர்த்து 220 ரூபா, அப்புறம் இந்த இது கிடச்சிடும். அப்போ அவங்களுக்கு 1% ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அவங்க 1552 ரூபா கொடுத்து 52 ரூபா கொடுத்து வாங்கினாங்கன்னா அவங்க 1% ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். 100 ரூபா பேச வேலையை 15 மடங்கு கொடுத்து வாங்கினா கூட அவங்க 1 ரூபா கிடச்சிருக்கும். எஃப்ஐஸ்லாம் எதுக்கு 1 ரூபா கிடச்சாலே போதும்னு நினைக்காங்கன்னா, அவங்க பேங்க்கில் வட்டியே கிடையாது, இங்கே 1% கிடைக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க எந்த கண்ட்ரிலெலாம் வட்டி இல்லையோ அவங்க 1% வட்டி கிடைச்சா கூட இதில் போட்டுருவாங்க. இந்தியன் இதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இப்படி பார்த்தா கூட 4% கிடைக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேல்யூ இப்படி பார்த்தா கூட இங்கே 100 ரூபா ஷேரை வந்து 373 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா, அந்த 7 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு, அதாவது 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 110 ரூபா ப்ளஸ் அவங்க போட்ட ரூபாயும் சேர்த்து திரும்பி கிடச்சிச்சின்னா 4% கிடச்சிருக்கும். இதே எனக்கு 10% ரிட்டர்ன் கேட்டிங்கன்னா, அந்த 100 ரூபா ஷேரை வந்து நம்ம வந்து என்ன செய்வோம்னா ஒரு 110 ரூபா கொடுத்து வாங்குவோம். இப்போ அது 100 ரூபா ஃபேஸ் வேல்யூ 110 ரூபா கொடுத்து வாங்குவோம். அது எல்லாம் சேர்ந்து 110 ப்ளஸ் வந்துட்டு கிடச்சிச்சின்னா 10%. அப்போது இன்னும் 3 வருஷத்துக்கு இந்த ஷேர் வந்து ஆகவே சம்பாதிக்காது, முட்டை தான் சம்பாதிக்க போகுது, அதில் ஏர்னிங்ஸே கிடையாது. அப்போ போய் எதுக்கு அதை வாங்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சர் வேல்யூ. எப்போதுமே ஒரு நல்ல பொருள் இருக்குது, அது ஷேராக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு கோல்டாக இருக்கலாம், அல்லது ஆர்டிக்ஸ் ஒரு பழங்கால பொருள், பழங்கால பொருளாக இருக்கலாம். அதை ஒன்று நீங்கள் வந்து யார்ட்டையா வச்சுருக்க பொருளை அவங்க கேட்டிங்கன்னா தரமாட்டான். எதுக்கு தரமாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேல்யூ நல்லா கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வச்சு தரமாட்டாங்க, நல்ல பொருளை தரமாட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட வாங்கினா என்ன செய்யணும்னா, நம்ம அதிகமான விலை கொடுத்து வாங்கணும். இப்போ இந்த 100 ரூபா ஷேர் வந்து இன்னும் 8 வருஷத்தில் 110 ரூபா கொடுக்க போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு டபுள் ஆக போகுது. 7 வருஷம் முடிவில் டபுள் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 100 ரூபா கொடுத்து அந்த ஷேரை வாங்கினீங்கன்னா தரமாட்டாங்க. ஃப்யூச்சர் வேல்யூ எவ்வளோ நல்லா போகுமோ அந்த வேல்யூ இப்போவுமே கேட்பாங்க.
அந்த வேல்யூ வந்து இப்போயே இருக்கும். நீங்கள் 1% ரிட்டர்ன் எதிர்பார்த்தீங்கன்னா 1582 ரூபா கொடுத்து ஷேரை வாங்கலாம். 4% ரிட்டர்ன் எதிர்பார்த்தீங்கன்னா 372 ரூபா கொடுத்து ஷேரை வாங்கலாம். அதுவே 10% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபா ஷேரை வந்து 138 ரூபா கொடுத்து வாங்கலாம். அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10% ரிட்டர்ன் கிடைக்கும். அப்போது எப்போதுமே ஷேர் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ தான் இருக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு பின்னால் என்ன வேல்யூ கிடைக்க போதோ அதை வந்து இப்போயுமே கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருந்தாங்க. நம்ம கரண்டில் எப்போதுமே கரண்டில் நிற்கும். கரண்டில் நின்னீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் கிடைக்கும். வாங்கவே முடியாது. நீங்கள் எந்த ஷேரையுமே கரண்ட் ப்ரைஸில் வாங்க முடியாது. எப்போவுமே ஷேர் ப்ரைஸ் வந்து ஃபியூச்சர்லாம் இருக்கும். சில சமயத்தில் ஷேர் ப்ரைஸு கரண்ட் ப்ரைஸை விட ஃபாஸ்ட் ப்ரைஸுக்கு போகும். இப்போ கொரோனா வந்துச்சு, பயந்து போய் எல்லாம் ஃபாஸ்ட் ப்ரைஸ் போச்சு. நல்ல ஷேர்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டு கிடச்சி அது ஃபாஸ்ட் ப்ரைஸில் போயிருக்கும். சில சமயம் அது ஒரு ரேரஸ்ட் ரேர் கேஸில் வந்து ஃபாஸ்ட் ப்ரைஸில் போகும். ஆனால் உண்மையிலேயே 90 எப்போதுமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ப்ரைஸ் எப்படின்னா ஃபியூச்சர் வெளியில் தான் இருக்குது, கரண்ட் வெளியில் இருக்க மாட்டேங்குது. அதாவது ஃபியூச்சர் ப்ரைஸ் என்ன நடக்குமோ அதை பேஸ் பண்ணி இருக்குது. இதே இதை இந்த இப்போ நீங்கள் இந்த ஷேரை இன்றைக்கி வாங்கினீங்கன்னு எப்படி இருக்குது? 2024 அந்த ஷேரை வாங்கினீங்கன்னா 1552 ரூபா கொடுத்தோம். இதே ஷேரை வந்து நீங்கள் 26 போய் வாங்கினீங்கன்னா ரேட்டு கூட இருக்கும். ஏன் ரேட்டு கூட இருக்குது? 3 வருஷம் 0 கிடையாது. நான் அடுத்த வருஷம் வாங்கின அடுத்த வருஷமே ப்ராஃபிட் ஆரம்பிச்சிடும். வாங்கின அடுத்த வருஷமே ப்ராஃபிட் ஆரம்பிச்சிடும். அதனால் வேல்யூ கூடும். அதனுடைய வேல்யூ வந்து நிச்சயம் கூடும். இதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே போய் இதே ஷேரை வந்து 4% 2026 போய் வாங்கினீங்கன்னா அதோடைய வேல்யூ கூடும். அது எப்படி கூடுதுன்னு நீங்கள் பார்ப்போம். இப்போது 1% ரிட்டர்ன் படி பார்க்கும்போது அந்த ஷேரை வந்து 152 ரூபா கொடுத்து வாங்கலாம். அந்த வருஷம் உங்களுக்கு வட்டி கிடைக்காது. இதே ஷேரை அடுத்த வருஷம் வாங்கினீங்கன்னா 1820 ரூபாய் இருக்குது. இதே அடுத்த வருஷம் போனீங்கன்னா 2195 ரூபா. ஏன் சார் இங்கே முட்டையாக கொடுத்துட்டே இருக்குது அந்த ஷேரு, அது வேல்யூ ஏன் கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தெரியுது. ஏன் தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா அது அடுத்த வருஷம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடும். ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி சேல்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துரும். அப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து அது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே வாங்கினீங்கன்னா 3 வருஷம் அது ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிக்கிறது அது சும்மா இருக்கணும். இங்கே வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷமே அது ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே வாங்கினீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்து 25% அதாவது இந்த ஃபேஸ் வேல்யூவில் 25% ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த இடத்துல என்ன ஆயிடுது? 2500 ரூபா ஃபேஸ் வேல்யூ வந்து 2500 ரூபா அது ஆயிடுது. இந்த 3 வேலையும் ஒன்று போல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து 2500 25% ரிட்டர்ன் கொடுக்குது. 2500 1% போட்டு பார்த்தீங்கன்னா 25 ரூபா வந்துடும். அப்போ இந்த ப்ரைஸ் என்ன செய்யும்? இந்த இடத்துல வந்து நிற்கும். 1% பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்கும். இதே 4% ரிட்டர்ன் வந்து கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான். இங்கே வந்தோடனே 25 ரூபான்னா 4% ரிட்டர்ன் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ப்ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக நிற்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் அதோடய ஏர்னிங் பெர் ஷேரு அல்லது ப்ராஃபிட் பெர் ஷேர் வந்து 4% இருக்கும்போது இதில் 4% போட்டு பார்த்தீங்கன்னா 25 ரூபா வந்துடும். அப்போ அங்கே வந்து நின்றுடும். இதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் 10% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து நின்றுடும். ஏன் 250 ரூபா 10% 25 ரூபா. அப்போது மார்க்கெட் எப்போதுமே எப்படி கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு ஷேரோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டோ கரண்ட் ப்ரைஸில் கொடுக்காது. அது டிபெஞ்சராக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் கரண்ட் ப்ரைஸில் கொடுக்காது. ஃபியூச்சரை ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் அதை உங்களுக்கு கொடுக்கும். அந்த ப்ரைஸ்லாம் கொடுக்க முடியாது. கரண்ட் ப்ரைஸில் போய் நம்ம ஷேரை வாங்குங்க, இது முட்டை தானே கொடுக்குது, 3 வருஷம் முட்டை கொடுக்குது, 100 ரூபா தரணும்னு கேட்டிங்கன்னா தராது. அந்த ஷேர் உங்களுக்கு கிடைக்காது. இங்கே 10% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதை 132 ரூபா கொடுத்து வாங்கலாம். நீங்கள் 4% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதை 373 ரூபா கொடுத்து வாங்க. நீங்கள் 1% ரிட்டர்ன் போதும் அப்படின்னு வச்சிங்கன்னா 1582 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. இப்போ நம்மளை பொறுத்தவரை இந்த எஃப்ஐஸ் வந்து 1% ரிட்டர்ன் கொடுத்து வாங்குறது நமக்கு லாபம். ஏன் நம்ம இந்தியன் ஷேரை வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து எஃப்ஐஸ் வாங்குறாங்க சில சமயத்தில். அப்படி வாங்கும்போது அவங்க 1% ரிட்டர்ன் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் பயங்கரமாக குடிக்கும். நம்மளோட ஷேர் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் வந்து பயங்கரமாக குடிக்கும். அதே மாதிரி பேங்க் வட்டியை குறைச்சிச்சின்னா ஷேர் மார்க்கெட் வந்து பயங்கரமாக கூடும். ஏன் இப்போ பேங்க்கில் 4 வட்டி கிடைக்கும்போது இங்கே மக்கள் இங்கேயும் 4 வட்டி கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. இங்கே பேங்க்கில் 3 வட்டி தான், இங்கே 3 வட்டி தான் இருப்பாங்க. வட்டி குறைய ஷேர் வேல்யூ நிச்சயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடும். இப்போ நீங்கள் 1%னா அதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது? 1582 இருக்குது. 10%னா 138 தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ஷேர் ப்ரைஸாக இருக்கலாம், டிஃபென்சிவ் ப்ரைஸாக எதாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ரைஸாக இருக்கலாம். அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு? மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட NAV இருக்கலாம்.
அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஃபியூச்சரோடைய ரிட்டர்னை பேஸ் பண்ணி தான் இருக்குது. 25 ரூபா கிடைக்க போகுதுன்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேல்யூ இன்னும் கூடிடும். சரியா? இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ரிவர்ஸ் கால்குலேஷன் போட்டு வருவோம். ரிவர்ஸ் கால்குலேஷன்லாம் போட்டு நம்ம இந்த வேலையை கண்டுபிடிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி இந்த கால்குலேஷன் தான் நான் காட்டுறேன். ரிவர்ஸ் கால்குலேஷன் தான் போட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் கால்குலேஷன் போட்டு இந்த ப்ரைஸை கண்டுபிடிக்கும். இந்த ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரிவர்ஸ் கால்குலேஷன் போட்டு இங்கேருந்து கால்குலேஷன் போட்டு ரிவர்ஸில் போட்டு இங்கே வரணும். சரியா? அப்படி வரணும். அப்போது மார்க்கெட் எப்போதுமே நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுங்க, அது தப்பு. மார்க்கெட் ப்ரைஸ் பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எப்போதுமே ஃபியூச்சர் ப்ரைஸ் தான் ஃபியூச்சர் ரிட்டர்ன் மட்டும் இல்லை, ஃபியூச்சர் ப்ரைஸ் தான் நம்ம கரண்ட்லேயே கொடுக்கணும். ஃபியூச்சரில் என்ன கிடைக்குதோ அது அந்த ப்ரைஸை கரண்ட்டில் கொடுக்கணும். அப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்ல விட கரண்ட் ஃபியூச்சர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்ல விட ஃபியூச்சர் மார்க்கெட் ப்ரைஸ்னு தான் கரெக்டாக இருக்கும். நன்றி, தேங்க்யூ.